யோசிச்சுட்டு இருக்க ஷாலினி, அதுவும் சாப்பிடாம? சாப்பிடு. இல்ல நீ போதும். அம்மா சாப்பிடு வா. நீயும் இன்னும் சாப்பிடல வா. எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தேவி, நீ போய் காலையில போட்டுக்க வேண்டிய மாத்திரையை போடு. மாடியில துணி காயுது, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். ஷாலினி நீ சாப்பிடு. என்ன ஷாலினி, அம்மா உன்னை அவாய்ட் பண்றாங்களேன்னு ஃபீல் பண்றியா? சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், நீ ஒன்னும் கவலைப்படாத, சாப்பிடு. இல்ல ஆனந்தி, அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையிற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு நான் இங்க இருக்கிறதே பிடிக்கல. நான் எதிரில வந்தாலே ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி வேண்ட வெறுப்பா ஒதுங்கி போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசாம இருந்தப்ப கூட இந்த அளவுக்குலாம் வலிக்கல. ஆனா அத்தை இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மாக்கு மேல கோவம்லாம் இல்ல. சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு உன் மேல இருக்கிற கோவத்தை நேரடியா காட்டாம சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வெளிப்படுத்துறாங்க. அதுக்காக நீ இப்படி எல்லாம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? பாக்குற உனக்கு வேணா இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா அந்த இடத்துல நிக்கிற எனக்கு தான் தெரியும். எனக்கு புரியாமலாம் இல்ல. சரி, இப்ப என்ன, அம்மாக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறையணும், உன்ன மருமகளை ஏத்துக்கணும், அதானே? அவங்களுக்கு கோவம் போகணும்னா நீ இப்படி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறதுனால அவங்க கோவம் என்ன குறைவா போகுது? அவங்க கோவம் போறதுக்கு என்ன பண்ணணும்னு நீ யோசிக்கவே மாட்றியே. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணன்னு சொன்னேன்ல. எங்க நான் எது பண்ணாலும் தான் அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குதே. அப்படிலாம் இல்ல, முதல்ல இந்த நினைப்பை தூக்கி போடு, ஓகே?